of Suji. Hi friends, welcome back to our channel Shades of Suji. இன்னைக்கு vlogல நம்ம செடிங்களோட அப்டேட் தாங்க வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு ரெசிபி வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய செடிகள்லாம் எப்படி இருக்கு, ஏதாவது புதுசா அப்டேட் இருக்கா அப்படின்றத பார்க்கலாங்க. இத்தனை நாளா இந்த பேப்பர் ரோஸ் மேல எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராம இருந்ததுனே வந்து எனக்கு தெரியல. ரீசெண்டா தான் இந்த பேப்பர் ரோஸ் மேல எனக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குனே வந்து சொல்லணும். கலர் கலரா வாங்கி வைக்கணும்னு வந்து தோணுது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 செடி தாங்க வாங்கி வச்சேன். அது பூக்கும்போது அந்த பூக்களோட அழகை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப தேடி தேடி வந்து வாங்கி வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு பர்பிள் கலரில் நல்ல ஒரு சாக்லேட் ஸ்மெல் வரக்கூடிய ஒரு ஃப்ளவர். இது வந்து கேரளா போயிருக்கும் போது நான் அங்கேருந்து வந்து வாங்கிட்டு வந்து வந்தேங்க. இந்த கலருக்காகவே இந்த செடியை வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோ சூப்பரான ஒரு கலர். இந்த 3 பேப்பர் செடியுமே இப்போ நான் புதுசாக வாங்கிட்டு வந்து நான் நட்டுருக்கேங்க. இது வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் வந்து வரும். ஒரே செடியிலே 2 கலர் பூ வந்து பூக்கும். இதெல்லாம் ஆரஞ்சு கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று வாங்கி வந்து வச்சுருக்காங்க. அதுலேயுமே வந்து ஒரு ரெட் கலர் செடி வந்து காஞ்சே போச்சு. புதுசாக வாங்கி நட்டு வச்ச செடி தான். ஏன் இப்படி காஞ்சு போகுதுன்னு தெரியல. ஒருவேளை வெயில் அதிகமாக இருக்கோ வேலூரில் அப்படின்றதுனால எடுத்து நான் அந்த திராட்சை செடிக்கு கீழே வந்து வைக்கிற மாதிரி அந்த ஷேடில் வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வச்சேங்க. வச்சுட்டு ஒரு 4 நாளில் பார்த்தா திடீர்னு அதில் நல்ல புது தளிர்லாம் வந்து வந்துருந்துச்சு. சரி நல்லா வந்து தளிர்க்கட்டும், அதுக்கப்புறம் தூக்கி நம்ம வெயிலில் வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க. எங்கடா செத்துருன்னு வந்து நினச்சேன். ஆனால் செடி நல்லா வளர்ந்ததில் ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிடுச்சுங்க. எந்த புது செடி நட்டாலும் இந்த களை செடிக்கு வந்து பஞ்சமே வந்து இல்லைங்க. இது வந்து ஒரு வகையான கீரை தான். ஆனால் நம்மளுக்கு நிறைய எல்லா தொட்டிலையுமே ஈஸியாக வளருதுன்றதுனால நான் வந்து பிடுங்கி தாங்க வந்து போட்டுருவேன். இது அந்த அளவுக்கு நான் சாப்பிடவும் மாட்டேன். ஆனால் இதில் கால்சியம் வந்து நிறைய இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணி வந்து பார்க்கலங்க. இது அப்பப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கண் கூட பார்க்கும்போது சின்னதாக இருக்கும் போதே பிடிங்கி வந்து போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வேலை வந்து ஈஸியாக முடியும். இல்லைன்னா சத்துக்கள்லாம் வந்து இந்த களை செடிகளே வந்து சாப்பிட்ரும். நம்மளுடைய செடிகள் வந்து நல்லா வந்து வளராதுங்க. ரீசெண்டாக வந்து கொஞ்சம் பழச்செடிகளாக நம்ம புதுசாக வந்து கலெக்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஃப்ரூட் கலெக்ஷனில். அதில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது செடார்பே செரிங்க. இது நல்லா ரெட் கலரில் கொஞ்சம் புளிப்பாக தான் வந்து இருக்கும். அது என்னவோ தெரியல, எனக்கு வர செடி எல்லாமே கொஞ்சம் புளிப்பாகவே வந்து அமையுது. இதில் வந்து மொட்டுக்கள் வந்து வச்சுருக்குங்க. புதுசாக பூக்களும் வந்து இருக்குது, நிறைய மொட்டுக்களும் வந்து இருக்குது. அது பார்க்கவே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காசு கொடுத்து வாங்கி வைக்கும்போது அந்த செடி பூக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து இருக்குங்க. அதே மாதிரி நம்ம கலெக்ஷனில் புதுசாக ஆட் ஆகிருக்கிற இன்னொரு செடி வந்து தாய் லெமனுங்க. இது வந்து நல்லா கொத்து கொத்தா காய்க்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது இப்போ தான் வச்சு கொஞ்ச நாள் தான் வந்து ஆகுது. அதிலே வந்து 2 பிஞ்சு வாங்கும் போதே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து வச்சுருக்கு. ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து இருக்குங்க. லெமன் செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே வந்து வரும். அதுவும் தாய் லெமன் வந்து கொத்து கொத்தாக காய்க்குன்றதுனால ஒரு ஆசையில் வந்து அந்த செடியை வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து இன்னொரு ஒரு சூப்பரான செடின்னு வந்து சொல்லலாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பார்படோஸ் செடி நம்ம சேனலில் நிறைய காய்ச்சிருக்கு. கொத்து கொத்தாக வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் நான் நிறைய போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் புளிப்பு வகையை சேர்ந்தது. இது வந்து இனிப்பு வகையை வந்து சார்ந்ததுங்க. இந்த செடியில் காய்க்கிற பழம் வந்து இனிப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸ்வீட் பார்படோஸ் செடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க. அதுலேயுமே புதுசாக ஒரு பூ வந்து வச்சுருக்கு. ஆனால் கண்டிப்பாக அது காயாக மாறுமா மாறாதான்றது கொஞ்சம் டவுட்டு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடீனியம்ங்க. இந்த செடிக்கு கேரே வந்து தேவை கிடையாது. நம்ம தண்ணி அவ்வளோவா ஊற்றணும்னு அவசியமும் வந்து கிடையாது. சும்மா நட்டு வச்சாலே போதும், சூப்பராக வந்து பூ வந்து பூக்குங்க. இதில் ஒரு காய் வச்சுருக்கு. இதுலேருந்து வெடித்து அதுலேருந்து வர விதை எடுத்து நிறைய செடி வந்து உருவாக்குறாங்க. நான் ஒரு 2-3 காய் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து தெரியல, ஏதோ வருது பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ தான் நான் ரீசெண்டாக வந்து கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து செடி வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் அந்த காய் வந்து வெடித்து வரும்போது அதில் இருக்கிற விதை எடுத்து அடீனியம் செடி வளர்த்தா அதே கலரில் வருதா இல்லை வேறு கலரில் வருதான்னு வந்து பார்க்கணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு செடியிலேருந்து விதை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த செடி கலர் வராமல் வேறு சில கலர் வந்து அதில் வருது அப்படின்னு வந்து நான் பார்த்தேன். அந்த மாதிரி தான் வருதா இல்லையா அப்படின்றத வந்து நான் ட்ரை பண்ணி தாங்க வந்து பார்க்கணும். வந்து இந்த சம்மர்லேயும் நல்லா தாங்கி வளரக்கூடிய செடி வந்து இந்த இலந்தப்பழம் செடிங்க. எவ்வளோ பூக்கள் வந்து வச்சுருக்கு பாருங்கள். பிஞ்சுகளும் வந்து நிறைய இருக்குது. ஆனால் பாதி பிஞ்சுகள் வந்து இந்த வெயிலில் காஞ்சி கருகிடுங்க. ஒரு சில காய்கள் மட்டும் நம்மளுக்கு பழங்களாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குங்க. இந்த செடியுமே இந்த சம்மருக்கு நல்லா சூப்பராக வந்து வளருது. லாஸ்ட்டு தீபாவளிக்கு வந்து நான் இந்த கர்டன் க்ரீப்பர் செடி வந்து வாங்கி வந்து வச்சேங்க. அது எப்படா வளரும்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்து நான் நினைக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து தொங்கி தரை வரைக்கும் வந்து தொட்டிருக்குங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸ் ஏறும்போது அந்த மாடியிலேருந்து பார்த்தா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல தான் நான் தொங்க விட்டுருக்கேன். செம்மையாக வந்து இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது. இதுவே ஒரு பந்தல் செட்டப்பில் நம்ம இன்னும் போட்டோம்னா செம்மையாக வந்து இருக்கும். அதுக்கு வந்து நான் யோசிச்சுட்டு வந்து இருக்கேன், எந்த இடத்துல பந்தல் செட் பண்ணி இதை வந்து தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படியே கீழே வந்தீங்கன்னா மிராக்கிள் ஃப்ரூட்டுங்க. மிராக்கிள் ஃப்ரூட் மேலே வச்சுருந்தேன். வெயிலில் வந்து கொஞ்சம் காயிற மாதிரி இருந்தது. அதனால கீழே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நிழல் வர மாதிரி வச்சதுக்கப்புறம் அதில் பூக்கள் வச்சு காய்கள்லாம் வரவே வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒரு காய் பழுத்துமே வந்துருக்கு. மிராக்கிள் ஃப்ரூட் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வேறு எந்த பழம் சாப்பிட்டாலுமே அது வந்து இனிப்பாக தாங்க வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லெமன் சாப்பிட்டிங்கன்னா கூட அது வந்து இனிப்பாக தான் வந்து இருக்கும், புளிப்பே வந்து தெரியாது. மேலே பார்த்தது நம்ம பார்படோஸ் செடியிலே வந்து ஸ்வீட் வெரைட்டி, இது வந்து புளிப்பு வெரைட்டிங்க. சின்ன செடியாக வச்சது ஒரு மரம் மாதிரி வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. இப்போ நிறைய பூக்கள் வந்து வச்சுருக்குங்க. முன்னாடியும் சரி பின்னாடி இருக்கிற இடத்துலையும் சரி நிறைய பூக்கள் வந்து வச்சுருக்கு. இது எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் காய்களாக வந்து மாறுங்க. அந்த கலர் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், செம்மையாக வந்து இருக்கும். பார்படோஸ் செடி ஜூஸு அதை விட செம்மையாக வந்து இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கிளி நாவல். கிளி நாவல் வந்து இப்போ தாங்க நம்மளுக்கு வந்து பூ வந்து எடுத்திருக்கு. இந்த செடியுமே வெயிலில் வச்சு கொஞ்சம் காயிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் நிழல் எடுத்துகிட்டு வந்து வச்சது வேணால் பூக்களே வந்து வந்துடுச்சுங்க. ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கே இந்த செடி காஞ்சு போயிடுமோ அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஆனால் காயிலங்க நல்லா சூப்பராகவே வந்து வளர்ந்துருக்குங்க. இந்த சம்மருக்கு இந்த செடி கொடிகள்லாம் பார்த்துட்டு நம்ம மாடி தோட்டத்தில் செடிக்கு தண்ணி விட்டுட்டு வரத்துக்குள்ளே நம்மளுக்கு அப்படியே டயர்டாக வந்து ஆகிடுங்க. அப்போ வந்து நான் முன்னாடி நாள் நைட்டே பாட்டில் வந்து பாதாம் பிசன் 2 போட்டு ஊற வச்சுட்டு அதில் சப்ஜா விதை வந்து காலையில் எந்திரிக்கும் போது போட்டு ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா நம்ம வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து ஃபீல் பண்ணுவோம். பாடியும் வந்து நல்லா குளிர்ச்சியாக வந்து இருக்குங்க. இந்த வெயிலுக்கு வேலையே செய்யலைனா கூட நம்மளுக்கு அவ்வளோ ஸ்வெட் வந்து வெளியில் போகுது. அதை கண்டிப்பாக நீங்கள் தண்ணி நிறைய குடிச்சே வந்து ஆகணுங்க. அப்போ நம்மளுக்கு எனர்ஜி வந்து நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்யலாம்னும் போது இண்டஸ் வேலையிலேருந்து ஒரு பேனில் இன்றைக்கி நம்ம சமைச்சு வந்து பார்க்க போகிறோம். அது வந்து பட்டை, லவங்கம், காஞ்ச கருவேப்பிலை வந்து போட்டுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு கார்லிக் வந்து நிறைய வந்து போட்டிருக்கேங்க. எனக்கு இந்த மாதிரி கார்லிக் ஜிஞ்சர் சிக்கன்னா ரொம்பவே வந்து பிடிக்கும். அதனால் ஜிஞ்சர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டேன். டேடி வந்து சிக்கன் சாப்பிட மாட்டார் அப்படின்றதுனால டேடிக்கு வந்து நான் வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ஒரு பக்கம் செஞ்சுருக்கேங்க. ஒரு பக்கம் நம்மளுக்கு எல்லாமே வந்து வதங்கிட்டு வந்து இருக்குது. அயன் பாத்திரத்தில் செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லா வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது நம்ம சமைச்சதுக்கப்புறம் வந்து பார்க்கலாங்க. சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே நான் தட்டு போட்டு வந்து நல்லா வேக வந்து விட போகிறேங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்குள்ளே வந்து நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து எஸ்வி ஹெர்ப்ஸ் அண்ட் பியூட்டி கேர்லேருந்து ஒரு கிட் வந்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து கோல்டு ஃபேஸ் வாஷ் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு க்ளோ வேணும், இல்லை நீங்கள் எதனா ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போனீங்கன்னா சூப்பர் க்ளோயிங்காக வந்துருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்த்தது அவங்களுடைய ஷாம்பு தான். ஆம்லா அண்ட் பிரிங்கராஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி வந்து நல்லா மாய்ஸ்சராக வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆகாமல் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அதிலே ஒரு சீரமும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பீட்ரூட் லிப் பாம்ங்க. எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல், கலரும் யூஸ் பண்ணாமல் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வந்து வச்சுருக்கும். அண்ட் உங்கள் லிப்ஸில் பிக்மெண்டேஷன் இருந்தாலுமே நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ண அந்த பிக்மெண்டேஷன் வந்து நல்லாவே வந்து கம்மியாகுங்க. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறது இவங்களுடைய ஷாம்புவும் சீரமும் தாங்க. ஆல்ரெடி இவங்களுடைய லிப் பாமும் ஃபேஸ் வாஷும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ரெண்டும் எனக்கு நல்லாவே வந்து பிடிச்சிருக்குங்க. இப்போ என்னுடைய தலை வந்து ஆயில் வச்சு முடி இப்படி தாங்க வந்து இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். பிஃபோர் வாஷ் வந்து முடி வந்து இப்படி தான் வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாங்க. எந்த ஷாம்புவாக இருந்தாலும் யூஸ் பண்ணும்போது தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷாம்புவும் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க. இப்போ நான் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். முடி வந்து பாருங்கள் நல்லா மாய்ஸ்சராக இருக்க மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. நல்லா சூப்பராக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணனோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம சீரம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த சீரம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது மற்ற சீரத்துக்கும் இந்த சீரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரம் வந்து நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஆயில் டெக்ஸ்சரே வந்து இல்லை. டிப்லேருந்து மேலே வரைக்கும் நம்ம தடவிட்டே வந்து வரணுங்க. ஆனால் ஸ்கேல்பில் வந்து அந்த அளவுக்கு வந்து தடவக்கூடாது. இந்த சீரமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ண, நம்ம முடி வளர்கிறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெகுலராக யூஸ் பண்ண தான் ஒரு ப்ராடக்ட்ஸோட இதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் தான் என்னோடய இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னா, இந்த ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக வந்து இருக்குங்க. என்னுடைய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷும் லிப் பாமும் தான். இப்போ சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இறக்கும் போது லைட்டாக பெப்பரை போட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான கார்லிக் சிக்கன் வந்து
ரெடிங்க. எனக்கு இந்த மாரி சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். எல்லா வேலையும் செஞ்சுட்டு, குளிச்சுட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து என்னங்க பண்ணுவோம், கொஞ்ச நேரம் வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் நம்மளுடைய வேலை என்னவோ அதை வந்து பார்க்க வேண்டியது தாங்க. இன்னைக்கு இதாங்க வந்து மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஷேட்ஸ் ஆஃப் சுஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.